யாழ்ப்பாணத்தில் மனவளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கான பாடசாலை ஒன்று அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக ஆவலுற்றேன். மனவளர்ச்சி குறைந்த பிள்ளைகள் படுகிற துன்பத்தையும் அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை பராமரிப்பதில் படும் கஷ்டத்தையும் கண்டு ஒரு பாடசாலை அமைக்க வேண்டும் என்று ஆவலுற்ற போதிலும் அதற்கான பொருளாதார வளம் எதுவும் என்னிடம் இருக்கவில்லை. ஆன்மீக சொற்பொழிவுகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றபோது குறிப்பாக சிங்கப்பூர் செம்பக விநாயகர் ஆலயத்திலே 12 நாட்கள் தொடர் சொற்பொழிவாற்றிய போது அங்கே ஒரு மனவளர்ச்சி குறைந்த மாணவன் கோயிலில் தொண்டு செய்தார். அவருடைய பெற்றோரிடம் கேட்டேன், இவர் படிக்கிற பாடசாலையை காட்டுமாறு. அவர்கள் மறுநாள் என்னை அழைத்து சென்றார்கள். 10 நாட்கள் அந்த பாடசாலைக்கு தொடர்ந்து நான் சென்றேன். அதனுடைய பயன்தான் அந்த பாடசாலையை பார்த்து யாழ்ப்பாணத்திலே 4 பரப்பு நிலத்திலே ஒரு பாடசாலையை ஆரம்பித்தோம். அந்த பாடசாலை இப்பொழுது 40 பரப்பு நிலத்திலே மாடி கட்டடத்தோடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் செய்த உதவிதான் இந்த பாடசாலையினுடைய உண்மையான வளர்ச்சி. இன்றைக்கு ஒரு குறையும் இல்லை. 321 மாணவர்கள் இப்பொழுது எங்களுடைய பாடசாலையிலே பதிவு செய்யப்பட்டு படிக்கிறார்கள். அவர்களுக்கு தினமும் மதிய உணவும் காலை சிற்றுண்டியும் வழங்குகிறோம். எங்களிடம் 3 வாகனங்கள் இருக்கின்றது. வடமராட்சி பருத்தித்துறையிலிருந்து ஒரு பஸ் அந்த பகுதி மாணவர்களை அழைத்து வருகிறார்கள். யாழ்குடா நாட்டில் 2 வாகனத்திலே நாங்கள் மாணவரை ஏற்றி இறக்கிறோம். பெற்றோரும் கொண்டு வந்து விடுகிறார்கள். இது உண்மையிலே கடவுளுடைய ஒரு அருளினாலே நடக்கின்ற கைங்கரியம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் 3 தடவை சர்வதேச ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பெற்றி உலகம் முழுவதிலும் வாழுகின்ற தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். எங்களுடைய ஆசிரியர்கள் உண்மையில் தொண்டு பணி செய்கிறார்கள். நாங்கள் கொடுக்குற ஊதியம் மிகவும் குறைவு. ஆனால் அமுதூட்டும் தாயாகவும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீர்த்துவார்கள், பாடசாலையை சுத்தம் செய்வார்கள். பாடசாலையின் மரசெலவுடன் தொடக்கம் அவர்கள் தான் சுத்தமாக வைத்திருப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். போயிட்டு பார்த்துட்டு வந்ததில் சிவபூமி போன மாதிரி தான் தந்தது எனக்கு. அவ்வளோ தூரத்துக்கு இந்த தொண்டு மனப்பான்மையோடு ஈடுபாடு. அதை விட வைக்கும் ஒரு தொழிற்பயிற்சியும் கொஞ்சம் செய்கிறீர்களா? பாடசாலையினுடைய அதிபராக திருமதி குவதாசன், கலைவாணி குவதாசன் இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு தொழிற்பயிற்சி பாடசாலையும் ஆரம்பித்திருக்கிறோம். அதிலே அச்சு எந்திரத்தை மனிதநேயம் அமைப்பு வாங்கி தந்திருக்கிறது. முன்பு ஆஸ்திரேலியா தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் நிகழ்ச்சி நடாத்தி அவர்கள் தந்த பணத்திலேயும் ஒரு இயந்திரம் வாங்கியிருக்கிறோம். 2 இயந்திரமும் இப்பொழுது செயற்படுகிறது. கற்பூரம் உற்பத்தியில் ஈடுபட்டு கற்பூரம் செய்கிறோம். அதை விட பழைய கடுதாசிகளை பயன்படுத்தி பைகள் தயாரித்து இதன்றோம். ஒட்டு மாங்கண்டு மற்றும் எலும்பிச்சை போன்ற தாவரங்கள் பயிர் அவற்றை ஒட்டுறதையும் பிள்ளைகளுக்கு பழக்கிறோம். இத்தகைய முயற்சிகள் நாங்கள் தொழிற்பயிற்சி கூடத்தினூடாக நடாத்துகிறோம். மாற்று வலு உள்ள அந்த தொழிற்பயிற்சி பாடசாலை எதிர்காலத்திலே இந்த பிள்ளைகளுக்கான ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கும் என எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய 2வது பாடசாலை கிளிநொச்சியிலே கனகபுரம் என்ற இடத்திலே அமைத்திருக்கிறோம். அந்த பாடசாலையிலும் இப்பொழுது 49 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாடசாலை என்னுடைய கட்டிடம் முழுவதையும் பரமலிங்கம் என்ற ஒரு பெரியவர் நிதி தந்து கட்டினோம். அந்த பாடசாலையினுடைய மேலதிக செயற்பாடுகளுக்கு ஆஸ்திரேலியாவிலே சென்ற ஆண்டு தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் ஒரு நிகழ்ச்சி நடாத்தி அதிலே கிடைத்த நிதியில் அவருடைய தளபாட தேவை மற்றும் ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி என்னுடைய ஆஸ்திரேலியா கிளையும் எங்களுக்கு காலை சிற்றுண்டிக்கு கிளிநொச்சி பாடசாலைக்கு 1 வருடத்துக்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கிளிநொச்சி பாடசாலைக்கு ஒரு ஓட்டோ வண்டி வாங்கி தந்திருக்கிறார்கள். இப்பொழுது திருக்கோணாமலையிலும்
ஒரு சிவபூமி மடமும் பாடசாலையும் கோணேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான கடல் அடிவாரத்திலே கடல் கரைக்கு பக்கத்திலே யூசி அலுவலகத்துக்கு அருகிலே இப்பொழுது கட்டி கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் மே மாதம் அளவில் அது திறக்கப்பட இருக்கிறது. கீழே வகுப்பறைகள் சிவபூமி பாடசாலை, மேலே 6 அறை நவீன வசதிகளோடு திருக்கோணமலை கோணேஸ்வரருக்கு யாத்திரை செல்லுகின்றவர்கள் தங்குவதற்காக அந்த அறையும், மேலே ஒரு மொட்டை மாடி திருக்கோணமலைக்கு போகின்ற தமிழ் பாடசாலை மாணவர்கள் சுற்றுலாவின் போது தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதுவரை அந்த வசதிகள் திருக்கோணமலை மாவட்டத்தில் இல்லை. சிவபூமி அறக்கட்டளை அந்த பொறுப்பை ஏற்று செய்கிறோம். சுவிஸிலே இருக்கின்ற சூரிச்சிவன் கோயிலே தொடர் சொற்பொழிவாற்றி கிடைத்த அன்பளிப்பிலே அந்த கட்டுமான பணியை ஆரம்பித்து இப்பொழுது ஏனைய அன்பர்கள் வழங்கிய உதவியிலே அந்த பணி நடைபெறுகிறது. கோண்டாவில் உள்ள பாடசாலை நல்ல ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபம் அருமையான மண்டபம். அந்த கோண்டாவில் இருக்கிற பாடசாலையினுடைய அந்த மண்டபத்தை அமெரிக்கா புளோரிடா மாநிலத்தில் இருக்கிற புகழ்பூத்த வைத்திய நிபுணர் தேவகாந்தனும் அவருடைய மனைவி தனலட்சுமி தேவகாந்தனும் இணைந்து அந்த மண்டபத்தையும் அதுக்குரிய ஒலிபெருக்கி வசதி, மின்சார வசதி அனைத்தையும் செய்து தந்திருக்கிறார்கள். அந்த மண்டபம் என்னத்துக்கு பாவனை நடக்கும்? பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள், பிள்ளைகளுடைய பொருட்காட்சி மற்றும் இவர்களுக்கு நாங்கள் வந்து இந்த இவர்களுடைய ஆடல் பாடலை வளர்க்குறேன்னா இப்படியான ஒரு மண்டபம் கட்டாயம் காலையிலே அவர்களுடைய பிரேயர் அங்கே நடக்கும். மற்றது அவர்களுடைய யோக பயிற்சி, தியானம் எல்லாத்துக்கும் அந்த மண்டபம் பயன்படும். அதோட அந்த கோயில் இந்த மெத்தன் பார்த்தா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வெறும் இளம் ஆக்களாக இருக்குது. நானே பார்த்தா இதோட அவையிலே ஸ்டூடெண்ட் மாதிரி கிடக்கு 20 வயது. பெரும்பாலான ஆசிரியர்கள் வறுமைக்குட்பட்டவர்கள், அட்வான்ஸில் படித்து வேலை கிடையாதவர்களுக்கு நாங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறோம். அவர்கள் நல்ல பணி செய்கிறார்கள். எல்லாருக்கும் யூனிஃபார்ம் போட்டு நல்லா இருக்குது, பார்க்க சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும். கடந்த 16 வருஷம் என்னுடைய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 16 வருஷம் ஆகிறது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாடசாலை இன்றைக்கு கடவுளுடைய அருளாலும் அன்பர்களுடைய உதவியினாலும் நல்ல வண்ணம் நடக்கும். இப்போ எத்தனை ஆசிரியர்கள் அங்கே இருக்கிறார்கள்? 21 பேர் இருக்கிறார்கள். கிளிநொச்சியில் 5 பேர். அங்கேயே அதிகமாக அந்த திருக்கோணாமலையிலே இப்போ 5 பேருக்கு பயிற்சி வழங்கப்படும். அங்கே திருவண்ணாமலை ஆக்களையே எடுத்து கோணேஸ்வரர் நிர்வாகம் தான் அந்த பாடசாலையை இயக்க போகிறார். நாங்கள் இதை எல்லாத்தையும் ஆரம்பித்து அவர்கிட்ட கையளிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.
Thank you.